மூதேவி நம்முடைய குலத்தாய் தெய்வம். 1000 ஆண்டுகள் மறைக்கப்பட்ட உண்மை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் மூதேவியை குலதெய்வமாக வணங்கினார்கள் என்பதை இன்று எத்தனை பேருக்கு தெரியும்? வரலாறு, கல்வெட்டு, சிறப்பு நூல்கள் இவை அனைத்தும் சொல்வதை நாம் தான் மறந்துவிட்டோம். காலப்போக்கில் மக்கள் தவறான நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு மூதேவியை தரித்திரத்தின் அடையாளம் என நினைக்கத் தொடங்கினர். ஆனால் உண்மையில் மூதேவி யார்? அவர் ஏன் இந்த உலகிற்கு வந்தார்? ஏன் நம் முன்னோர்கள் அவரை மூத்த தாய், தௌவை, ஏகவேணி, தூம்ரகாளி என்று மதித்து வழிபட்டார்கள்? மூதேவி ஸ்ரீதேவியின் மூத்த சகோதரி. மூதேவி லக்ஷ்மியின் அக்கா என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் முக்கியமான உண்மையை நாம் தான் மறந்துவிட்டோம். ஸ்ரீதேவி செல்வத்தை தருபவள். ஆனால் மூதேவி கெடுதல், சோம்பேறித்தனம், தடைகள், மனக்குழப்பம் போன்றவற்றை விரட்டுவதற்காக படைக்கப்பட்ட தெய்வம். ஒரு வீட்டில் சோம்பேறித்தனம், உழைப்பின்மை, துஷ்ட சிந்தனை ஜீவிக்கத் தொடங்கினால் அங்கு முதலில் குடியேறுவது மூதேவி அல்ல, அவளுக்கு வேண்டாம் என வந்த கெட்ட சக்திகள்தான். அந்த கெட்ட சக்திகளை விரட்டி போடுவதற்காக மூதேவி அந்த வீட்டிற்குள் நுழைவாள். கெட்டதை அழித்துவிட்டு வீட்டை சுத்தமாக்கி வெளியேறும் தெய்வமே மூதேவி. அதற்கு பின்னரே ஸ்ரீதேவி அந்த வீட்டில் குடியிருப்பாள். பல்லவர்கள், சோழர்கள், சேரர்கள் எல்லோரின் குலதெய்வம். 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் பலவற்றில் பல்லவர் மன்னர்கள் தவ்வை என்ற பெயரில் மூதேவியை தங்களது குலதெய்வமாக கொண்டிருந்ததை காணலாம். சேரர், சோழ மன்னர்களும் இவரை முன்னுரிமையுடன் வழிபட்டுள்ளனர். ஔவையார், திருவள்ளுவர் ஆகியோரின் படைப்புகளிலும் மூதேவி அல்லது தவ்வை நேரடியாக பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஆதாரம். குதிரை மூதேவியின் வாகனம். என்னை பார்க்க யோகம் வரும் என்று ஏன் கழுதை படத்தை வைக்கிறார்கள் தெரியுமா? ஏனெனில் மூதேவி கழுதை மீது அமர்ந்து வருவாள். கழுதை என்ன செய்கிறது? அழுக்கான துணியை சுத்தமாக்கி வெண்மையாக்குவதற்கான பொதி சுமக்கும். அதேபோல் அழுக்கு மனதை சுத்தமாக்குவது மூதேவியின் பணி. அழுக்கு மூதேவி என மக்கள் தவறாக புரிந்து கொண்ட காலம். பண்டைய காலத்தில் நெற்கதிர் என்பது ஸ்ரீதேவி, நெற்கதிருக்கு உளவாக கருமையான உரம் என்பது மூதேவி என்று மக்கள் எடுத்துரைத்தனர். அந்த கருமை அழுக்கு என்ற ஒப்புமை காலப்போக்கில் மூதேவி என்பது அழுக்கு அல்லது வறுமை என்பதில் மாறிவிட்டது. இதுவே அவரது உண்மை பிம்பத்தை மக்கள் மறந்து போக காரணம். மூதேவி கஷ்டத்தை கொடுப்பவளல்ல, கஷ்டத்தை விரட்டுபவள். நம்முள்ள இருக்கும் சோம்பேறித்தனம், தீய எண்ணங்கள், சோம்பல், குழப்பம், தடைகள் இவைகளையெல்லாம் தகர்த்துவிட்டு வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் தெய்வமே மூதேவி. அதுதான் நம் முன்னோர் சொன்ன உண்மை. எனவே இனிமேல் மூதேவி என்று யாரையும் திட்டுவதற்கு முன் நிச்சயம் சிந்திப்பீர்கள்.